என் அன்பு சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே, நான் என் மாதவனின் மனதோடு பேசிய அடுத்த பாராயணத்தை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். பாசமென்னும் பாத்தி கட்டி பந்தம் என்னும் விதை விதைத்தேன். விருட்சம் வளரும் என காத்திருந்தேன். அது விஷமுள்ளாய் விளைந்ததென்ன? விஷமுள்ளை வெட்டி எறிவானே, என் வெங்கடாஜலபதி இங்கு வருவானே. அதாவது எனக்கு என் சொந்தங்களோடு ஏற்பட்ட பிணக்கு, அந்த பிணக்கு எங்களுக்கு அவங்க இழைச்ச கொடுமை என் புருஷன் வழியில். அதை என்னால் தாங்கிக்க முடியல. அவங்களுக்கு நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன், என்னால் இயன்றதை செஞ்சுருக்கேன். ஆனால் அவங்க பிரதி உபகாரமாக எனக்கு எதுவும் செஞ்சதில்லை, என் குழந்தைங்களுக்கோ எதுவும் செஞ்சதில்லை. நான் கஷ்டப்பட்ட போதெல்லாம் என்னை அவங்க அணுகிறதில்லை. நான் கஷ்டப்பட்ட போதெல்லாம் எனக்கு தோளுக்கு தோளாக நின்று என்னை எல்லாத்தையும் பார்த்தது என் உடன் பிறந்தவங்க தான், அவங்களோட மனைவிங்க தான். இதுக்கு நான் பெரிய கொடுப்பனை பண்ணியிருக்கணும், ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி எந்த பொண்ணுக்கும் அமையாது. எனக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. இந்த வகையில் நான் பாக்கியசாலி தான். அதனால் எனக்கு அந்த மன வலியில் இதை நான் எழுதியிருக்கேன். இது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பெண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி மனவலி ஒவ்வொரு தருணத்துலேயும் வந்திருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் என்னால் கூட என்னுடைய அண்ணன் தம்பி பொண்டாட்டி கூட அது மாதிரி வந்திருக்கலாம். அவங்க என்கிட்ட சொல்கிறதில்ல, சொல்ல மாட்டாங்கல்ல, இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எந்த சொந்த பந்தம் எப்படி இருந்தாலும், யார் எப்படி இருந்தாலும், பெருமாள் நம்மளை என்றைக்குமே கைவிட மாட்டான். அது என்ன விஷமுள்ளுன்றது அவங்களோட நடத்தை, அவங்களோட அணுகுமுறை எது எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவன் நம்மளை காத்து நிற்பான். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. மீண்டும் இன்னொரு பாராயணத்தோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.